இந்த முருங்கையில் நம்ம 5 விதைகள் ஏற்கனவே நட்டிருக்கோம். அது இன்னும் வெளியே வரல, நாளாகும். கண்டிப்பாக நாளாகி தான் வெளியே வரும். அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இடம் இருக்குன்ட்டு ஒரு வெத்தலையும் உள்ளே நட்டு விட்டோம். இப்போ இந்த செடி முருங்கையில் ஒரு 10-15 விதை இருக்கும். இதையும் நம்ம உள்ளே நட்டு வைப்போம். வளர்ந்தா வருது, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா இது நாள் பட்டுருச்சு விதை. அதனால் பூச்சி எதுவும் அரிக்கலை, நல்லா தான் இருக்குது. வந்தாலும் செடி வந்த பிறகு நம்ம யாருக்கும் அதை கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுவோம், உள்ளே நட்டு வைப்போம். கத்திரிக்கோலால் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். மண்ணுக்கிட்ட லேசாக எடுத்து விட்டு இந்த முருங்கையை ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். இடம் இருந்த அளவுக்கு வச்சுட்டேன். இது லைட்டாக கொஞ்சம் நான் எடுக்கிறப்ப ஆடிடுச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் தலையுது. போதும், இதுக்கு மேலே இடம் இல்லை. பேலன்ஸ் விதையை நம்ம வச்சிட வேண்டியதான். இங்கே கிராமங்கிறனால வீட்டுக்கு முருங்கை மரம் இருக்குது. அதனால் இந்த விதைகளை நம்மளே பயிரிட்டுருவோம். யார்கிட்டையும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளோட டோலி நல்லா பச்சை சாப்பிட்றான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் துளசி பறிச்சுக்கலாம். கொஞ்சம் இலையை பறிச்சுட்டு போய் போட்டோன்னா அவன் கடிச்சிக்கிட்டு இருப்பான். முருங்கையிலே ஒரு இலை பறிச்சுக்கலாம். இதில் ஒன்று பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் ரோஜா வாங்கினப்போ சொன்னேன் எதுலேயுமே முள் இல்லை, அந்த நாட்டு ரோஜாவில் மட்டும்தான் முள் இருக்குன்னு. இந்த செடி இதில் முள் இல்லை அவங்க கொடுத்தப்ப. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்ததில் முள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முள் இருக்குது. புதுசாக தலைஞ்சதில் முள் இருக்குது. இது ரெட் ரோஸ், ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சு. மொட்டுக்கள் எதுவும் இல்லை, இனிமேல் வச்சாலும் வைக்கும். முருங்கை விதையை போட்ட பிறகு மண்ணை லைட்டாக அப்படியே மூடி விட்டாச்சு. லைட்டாக மூடி விட்டாச்சு. இனி தலையிறது தான் வேலை. பார்ப்போம் எப்படி தலையுதுன்னு. குக்கிக்கும் டோலிக்கும் ஆஃப்ரிக்கனுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வழியாக கொஞ்சம் இலைகள் பறிச்சாச்சு. வெத்தலை, முருங்கை, துளசி எல்லாமே பறிச்சாச்சு. இன்னும் 2 ஓமம் மட்டும் பறிச்சிக்கலாம். நமக்கு கொடுத்த இந்த கனகாமரத்தையும் நித்திய கல்யாணியையும் எதுலையாவது அட்ஜஸ்ட் பண்ணி நட்டு வைக்கணும். இந்த மயில் மாணிக்க செடியில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் நித்திய கல்யாணியை நம்ம வச்சிடலாம். கனகாமரத்தை சங்குப்பூ செடியில் வச்சிடலாம். ஒரு குழியை போட்டு உள்ளே ஊண்டிடலாம். ஆல்ரெடி இந்த கனகாமரம் நம்ம 2 நட்டு வச்சுருக்கோம். இது 2மே வெவ்வேறு. இது சாதாரண கலர், இது ஒரு மாதிரியான கலர், கொஞ்சம் டார்க்கான கலராக இருக்கும். இது லைட் கனகாமரம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது டார்க்காக இருக்கும். இது எப்படின்னு தெரியல, அதனால் இங்கே கொஞ்சம் கேப் இருந்தனால நம்ம இங்கேயே வச்சாச்சு கனகாமரத்தை. நித்திய கல்யாணியையும் இந்த வாடாமல்லி பூவோடையே சேர்த்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட இந்த நித்திய கல்யாணி பூவும் இதே கலரில் தான் பூக்கும், வாடாமல்லி கலர்லே. பார்ப்போம் எப்படி தலையுதுன்னு. ரெடி ஆகிடுச்சு. மண்ணை நல்லா அமுக்கி விட்டுட்டேன். கனகாமரத்தை அதே மாதிரி ரெடி பண்ணி அமுக்கியாச்சு. இன்றைக்கி எந்த செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மழை லேசாக பேஞ்சிருக்கனால கொஞ்சம் மண் ஈரமாக தான் இருக்குது. சாயங்காலம் ஊற்றிக்கலாம். நல்லா இருக்குது. சோம்பு ரொம்ப அழகாகவே வந்திருக்கு, நான் எதிர்பார்த்தபடி. இது என்னன்னு தெரில, வளர்ந்தோன்னே தெரியும். வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.